எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. சரிக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு தானே? நானும் கிளம்புறேன்க்கா. போய் பூமாரி வேற பிள்ளை தனியா இருப்பா வீட்டில், என்ன பண்றான்னு போய் பார்க்குறேன். சரிம்மா வசந்தி, அப்புறம் நீ நைட்டு சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடு சரியா? நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைக்க போகிறேன். பிள்ளையும் தம்பியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடு. எதுக்குக்கா? அட என்னம்மா, எல்லாரும் ஒன்று பண்ணா சேர்ந்து இருக்கலாம். கூட்டிட்டு வா பிள்ளைய. சரிங்கக்கா. அம்மா, அட வாடா தங்கம், வா வா. என் பிள்ளைய பார்த்து எவ்வளோ நாளாச்சு வைஷு. அம்மா நல்லா இருக்கீங்களா? சித்தி நல்லா இருக்கீங்களா? சித்தி வைஷு, எங்களுக்கு என்னடா தங்கம், நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படிடா இருக்க? வேலையில தான் செலக்ட் ஆகிட்டேன்னு நேற்று அம்மா சொன்னோன்னே சித்திக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? எல்லாருக்கும் ஸ்வீட்டே நான் கொடுத்தேன் தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தேங்க்ஸ் சித்தி. ஏண்டி படிப்பு படிப்புன்னு சாப்பிடாமே இருந்தியா? பாரு துரும்பா இழைச்சி போய் வந்திருக்க வைஷு. மா, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? 2 மாசம் என்ன பார்க்காம இருந்துட்டேன்னு ரொம்ப தாமா பண்றீங்க. உண்மையாதாண்டா வைஷு, ஒல்லியான மாதிரி தான் தெரியுற. அப்புறம் ஃபுல்லா வெக்கேட் பண்ணிட்டே வந்துட்டியா? இனிமே புள்ள நம்ம கிட்ட தானே இருக்க போற? ஆமா சித்தி, கண்டிப்பா. இனிமே எப்பவும் நான் இங்க தான் சித்தி இருக்க போறேன். வேலைக்கு கூட நான் வீட்ல இருந்தே போற மாதிரி ஆஃபீஸ் தான் சித்தி செலக்ட் ஆயிருக்கேன். அதனால எனக்கு வேலை கிடைச்சாலும் நான் வீட்ல இருந்து தான் சித்தி போவேன். நான் இங்கே தான் இருப்பேன். சந்தோஷம்டா தங்கம், நீங்க 2 பேரும் தான் அம்மாக்கு எல்லாமே. உங்க அக்கா கல்யாணம் ஆகி போறாளே, வெறிச்சோடி போயிடுவாங்களோன்னு நினைச்சேன். அடுத்து நீ வந்துடுறல்ல, அப்போ உங்க அம்மாக்கு நல்லா தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் என் 2 பிள்ளைங்களும் என் 2 கண்ணு. கவலைப்படாதீங்கம்மா, இனிமே நான் எப்பவும் இங்க தான் இருப்பேன் சரியா? அக்கா கல்யாணம் பண்ணி ரொம்ப தூரம் போகலையே, இங்க இருந்து ஒரே ஒரு ஊர் தள்ளி தான் போறா. அதனால பிரச்சனையே இல்லம்மா. எப்ப நினைச்சாலும் அவளும் வந்து நம்மள பாப்பா, நாமளும் அவளை போய் பார்க்கலாம். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. சரிடா. சரி சரி, உள்ள போய் கை கால் கழுவிட்டு வா. அம்மா உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும். அக்கா எங்க? இன்னைக்கு நான் ஊருக்கு வரேன்னு அவளுக்கு தெரியும். லீவ் போடலையா? ஆஃபீஸ் கிளம்பிட்டாளா என்ன? வாயாடி, எப்படி நான் ஆஃபீஸ் போவேன்? அக்கா இங்க தான் இருக்கேன். அக்கா வைஷு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? அதுவும் நீ செலக்ட் ஆன உடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா. அக்காவுக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா? எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்ட அக்கா தெரியுமா? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. என்னடி இப்படி ஒல்லி ஆயிட்ட? போதும் போதும், பேசி முடிச்சிட்டியா இல்லையா? நான் ஒன்றும் ஒல்லிலாம் ஆகலை, நான் அப்படியே தான் இருக்கேன். நீ தான் இன்னும் இருக்க இருக்க மெலிஞ்சிட்டே போற. சரிங்க மேடம். அப்புறம் அக்கா, மாமா எப்படி இருக்காரு? மாமா ஃபோட்டோ கூட எனக்கு காமிக்காம விட்டுட்டேன். காட்டணும்ல, மாமா ஃபோட்டோ காட்டுடி. ஏய், என்கிட்டே அவர் ஃபோட்டோ இல்லடி, நான் எப்படி காட்டுறது? வைஷு, அம்மாலாம் இருக்காங்க. ஏய், நாளைக்கு உனக்கு நிச்சயடிக்கா. அப்புறம் சும்மா இரு வைஷு. என் பிள்ளைங்களை இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா வசந்தி? எனக்கு சொத்து இல்லாமல் இருக்கலாம், பணம் காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் 2 பிள்ளைங்களும் எவ்வளோ ஒத்துமையாக எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு பார்த்தியா? இது பார்க்குறப்பயே பெத்த மனசு நிறைஞ்சிடுச்சு. அக்கா, அவங்க 2 பேரும் நம்ம பிள்ளைங்க, அவங்களுக்கு தெரியாதாக்கா? அவங்க என்றைக்கும் இப்படியே தான்க்கா இருப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கும் அதுதான் வசந்தி வேணும். என் பிள்ளைங்களுக்குள்ள எப்போவும் பிரிவு மட்டும் வந்துடவே கூடாது. என் பிள்ளைங்க 2 பேரும் என்றைக்கும் இதே மாதிரி ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். கண்டிப்பாக்கா, பிள்ளைங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அக்கா இங்க பாரு, இப்ப பாரு, அம்மாவும் சித்தியும் கிளம்பிட்டாங்க. இப்ப சொல்லுக்கா, எனக்கு மாமாவை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு மாமா போட்டோ இருந்தா காட்டுடி. நானும் எத்தனை நாளா உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சரி, இவ்வளோ நாள் தான் அங்க கொஞ்சம் நான் படிப்பு பிஸி வேலை அப்படின்னு போயிடுச்சு. ஆனா நீ எனக்கு காட்டாம ஏமாத்திட்ட பத்தியா? நாளைக்கு தான் என்கேஜ்மெண்ட், அதுக்கு முன்னாடி எனக்கு மாமா போட்டோ காமிச்சிருக்கான். வைஷு, சீரியஸாவே என்கிட்ட அவர் போட்டோ இல்லை. சார் ஃபோட்டோலாம் நான் பார்த்துலாம் ஓகே சொல்லலை. உனக்கு தெரியும்ல, என்கிட்ட நிஜமாக ஒரு ஃபோட்டோ இல்லடி. அம்மா கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ அம்மா கிட்ட கேட்டு பாரு. சரி சரி, அதை விட மாமா ஃபோன் நம்பர் இருக்குல்ல உன்கிட்ட, அவர் நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் வரும்ல, அப்புறம் என்ன, அதுலையாச்சும் காட்டேன். வைஷு ஃபோன் நம்பரா? அது அது என்னடி சொல்ல வர? தயவு செஞ்சு ஃபோன் நம்பர் இல்லைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாத. அது வைஷு
நம்பர் இல்ல. என்னது அக்கா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல தானே? அது மட்டும் இல்ல, அவர் தானே ஆபீஸோட எம்டி. சோ அவங்க நம்பர் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும்ல. வைஷு, உனக்கு தெரியாதா? பர்சனல் நம்பர்லாம் யாரும் ஆஃபீஸில் கொடுக்க மாட்டாங்கடி. அதுவும் அஃபிஷியல் நம்பர் தான். மேக்ஸிமம் அதுக்கு கூட ஜஸ்ட்டு ஏதாச்சும் மீட்டிங்னா மட்டும் மெசேஜ் வரும், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. மெயிலில் மட்டும்தான் கான்வர்சேஷன் இருக்கும். அதான் வைஷு. போக்கா, நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா? என்னால் நாளைக்கு வரையெல்லாம் சத்தியமாக வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இப்போவே மாமாவை பார்க்கணும். எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எனக்கு சுத்தமாக தெரியாது. அவர் ஃபோட்டோவை நான் பார்த்தே ஆகணும். வைஷு, அம்மா கிட்ட இருக்குண்டி, அம்மா கிட்ட கேள. நான் போய் எப்படி அம்மா கிட்ட கேட்குறது? நீ வாங்கி கொடு. ஏய் வைஷு அக்கா, நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது. மாமாவை நான் பார்த்தே ஆவேன். எனக்கு ஃபோட்டோ வேணும். அதான் நாளைக்கு பார்க்க போகிறல்ல, அப்புறம் என்னடி? எனக்கு இன்னைக்கே பார்க்கணும். உன்கிட்ட கேட்டால் செட் ஆகாத. அவங்க வீட்டில் அவங்க நம்பர்லாம் வச்சிருக்கல, கொடு, நானே கேட்டுக்கிறேன். ஏய் வேண்டாம் வைஷு, அவங்க தங்கச்சிங்க என்னடி நினைப்பாங்க? வேண்டாண்டி, சொன்ன கேளு. அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அண்ணா ஃபோட்டோ அன்னிக்கிட்ட இல்லை போல, அதான் அண்ணி கேட்குறாங்கன்னு தான் நினைப்பாங்க. நான் ஜஸ்ட் மெசேஜ் தான் பண்ணுறேன், ஃபோன்லாம் பண்ணல. கொடுக்கா. ஷோ, சரி வா, உள்ளே இருக்கு ஃபோனு. அதை வா போலாம். இன்னைக்கு எப்படியாச்சும் அனிதா கிட்ட கூப்பிட்டு பேசிடணும். ஷோ, கோவமா இருக்காங்களா என்னன்னு தெரியலையே, தப்பா நினைச்சிருப்பாங்களோ. அவங்க கிட்ட சொல்லிட்டாச்சும் நான் கிளம்பியிருக்கணும். நேற்று ஆஃபீஸ் போய் பார்க்குறப்ப அவங்க இல்லை, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாங்கன்னு தெரியல. என்ன பண்றது? இன்னைக்கு போய் முதல்ல அவங்கள வர சொல்லி பேசிடணும். தான் கரெக்டு. பாவம், நிறைய நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. எப்படியும் லாஸ்ட் கேபுக்கு தான் வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. சரி, இன்னைக்கு கூப்பிட்டு ஒரு சாரி கேட்டுறணும். கார்த்தி, தம்பி கார்த்தி. இவங்க எதுக்கு இப்போ நம்ம ரூமுக்கு வந்திருக்காங்க? அவ்வளோ சீக்கிரம் விஷயம் எல்லாமே இவங்க நம்ம ரூமுக்கு வர மாட்டாங்களே, என்னவா இருக்கும்? சொல்லுங்க அத்தை. அது வந்துப்பா தம்பி, என்னப்பா ரெடி ஆயிட்டியா ஆஃபீஸ் போகிறதுக்கு? ஆமா அத்தை, மீட்டிங் இருக்கு, அதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க அத்தை. என்னப்பா தம்பி, நாளைக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்கு போய் நீ ஆஃபீஸ் போய் வேலைலாம் பார்க்கணுன்னு எதாவது இருக்கா என்ன? ரெஸ்ட் எடுப்பா வீட்டில், கொஞ்சம் லீவெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம்ல. கன்ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ல போறாங்களோ? அது ஒன்றும் இல்லை அத்தை, ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்கு, கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் அத்தை. அதனால தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எதுக்கு ரூமுக்கு வந்தீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைப்பா கார்த்தி, சும்மா தான். பொண்ணு பார்த்துட்டு வந்ததுலேருந்து உன்கிட்ட சரியாக பேசவே இல்லைல்லப்பா. அதான் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, சரி கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்னத்த பேசணும்? எனக்கு நல்லாவே புரியுதுப்பா கார்த்தி, உனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை தான். வீட்டில் எல்லாருக்காகவும் தான் அந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிற, அதுவும் எனக்கு நல்லா புரியுது. ஏப்பா, விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எப்படிப்பா சந்தோஷமாக இருப்ப? உனக்கு பிடிச்ச லைஃப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். மற்றவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் கஷ்டப்பட்டுட்டு வர அந்த பொண்ணையும் எதுக்குப்பா கஷ்டப்படுத்தணும்? அதனால் உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லுப்பா. யாருக்காகவும் நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கணும்னு அவசியமே இல்லைப்பா. நீங்க பேசுறத பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு விருப்பமே இல்லை போலாத்தா. என்னப்பா கார்த்தி இப்படிலாம் சொல்கிற? என்னப்பா, என் பிள்ளை ஏற்கனவே உனக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுத்துட்டு போயிட்டா. நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லைப்பா. அப்புறம் என்னத்த, நீங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அப்போ நீங்க சந்தோஷப்பட வேண்டியது தானே? ஆமாப்பா, எங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் நீ விருப்பப்பட்டு ஒத்துக்கலையேப்பா. நீ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே வர பொண்ணையும் நீ சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் சொன்னேன். சரிங்க அத்தை. நான் இப்பவும் சொல்றேன் அத்தை, எனக்கு என் தம்பி தங்கச்சிங்க என் அம்மா அப்பாவோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அத்தை. அவங்களுக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது எல்லாத்தையும் நான் அந்த பொண்ணுக்கிட்டையும் பேசிட்டேன். அந்த பொண்ணும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அத்தை 2 பேரும் கல்யாணத்துக்கு சம்மதமே சொன்னோம். இதனால எந்த பிரச்சனையும் வராது அத்தை, நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். என்ன இவன் எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்கிறான்? சொல்லாமல் இருந்திருப்பான். இதை வச்சு பெருசாக பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா இவன் சொல்லிட்டேன்னு சொல்கிறான். அப்போ எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பானோ? என்னத்த ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க?
நான் எல்லா விஷயத்தையுமே அனிதா கிட்ட சொல்லிட்டேன் அத்தை. எனக்கு முன்னாடி நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதனால அவங்களுக்கு இதுல பிரச்சனை இல்லை அத்தை. எல்லாத்துக்கும் சம்மதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு நாங்க ஓகேவே சொன்னோம். என்ன இவன் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொல்றான்? இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எப்படி அந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா? அப்படியாப்பா, எல்லாத்தையுமே சொல்லிட்டியோ? சரி சரிப்பா. இல்லப்பா, நான் கூட என்ன நினைச்சேன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலே அப்பனா அந்த பொண்ணுக்கு எந்த விஷயமும் தெரியாதோ என்னமோ, அதனால தான் சீக்கிரமா ஒத்துக்குச்சின்னு நினைச்சேன்ப்பா. இல்ல அத்தை, நீங்க யாரும் பயப்படாதீங்க. அவ்வளோ சீக்கிரம் நான் எதையும் மறைச்சிலாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அத்தை. என்னை பொறுத்தவரையும் என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஒரு பொண்ணு ஓகே சொல்லி இந்த வீட்டுக்கு வர்றது தான் அத்தை எனக்கு முக்கியம். அதனால அனிதா கிட்ட நான் ஒரு விஷயம் கூட மறைக்காம எல்லாமே சொல்லிட்டேன் அத்தை. அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. அப்படியாப்பா கார்த்தி, அப்ப சந்தோஷம்ப்பா. அந்த பிள்ளைக்கே பிரச்சனை இல்லைங்கிறப்ப சந்தோஷம்தான்யா. சரியா, நீ ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்க, கிளம்பு. நானும் கிளம்புறேன். சரிங்க அத்தை, போயிட்டு வாங்க. என்ன இவங்க அனிதா ரூம்க்கு வருவாங்கன்னு பார்த்து தான் நானும் அத்தனை மெயில் அனுப்பிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் மெயிலே ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நேரில் வந்து சொல்ல மாட்டாங்களோ, கோவமா இருக்காங்களோ? ஷோ கார்த்தி, ச்சே, நான் எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? நான் காஃபி குடிக்க போகலான்னு அவங்க தான் கூப்பிட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு சுச்சுவேஷன், அதனால போக முடியல. இதுக்கு கூடவா கோச்சிப்பாங்க? அதனால வந்து பார்க்காம இருக்காங்க. ஷோ, நான் ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கேன்? கடவுளே, இதுக்கப்புறமும் இப்படியே இருந்தா நல்லா இருக்காது. மெயில் பண்ணி ரூம்க்கே வர சொல்லிடலாம். இப்ப வந்து தானே ஆகணும், வரட்டும். மே ஐ கமன் சார்? அனிதாவை தானே வர சொல்லி மெயில் பண்ணியிருந்தேன். அனிதா வருவாங்கன்னு பார்த்தா இது ஓகே. எஸ், கமன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் அஸ்வின். என்ன ரூம்க்கெல்லாம் வந்திருக்கீங்க? எனி இஷ்யூ? நோ இஷ்யூ சார். நீங்க தானே சார் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணணும்னு ரூம்க்கு வர சொல்லியிருந்தீங்க, அதான் சார். வாட் அஸ்வின், நான் உங்க டிஎல் அனிதாவை தானே வர சொன்னேன், பட் நீங்க ரூம்க்கு வந்திருக்கீங்க. சார், ஆக்சுவலி அனிதா இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருக்காங்க சார். அவங்க இன்னைக்கு ஆஃபீஸ் வரல. இன்னைக்கும் நாளைக்கும் அவங்க வரமாட்டாங்க சார். அதான் சார், நீங்கள் மெயில் பண்ண உடனே அவங்க எனக்கு மெயில் பண்ணி உங்களை போய் மீட் பண்ண சொன்னாங்க. சொல்லுங்க சார், எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன் சார். வாட், அனிதா இன்னைக்கு ஆஃபீஸ் வரலையா? ச்சே, அதனால தான் மெயிலே ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்களோ? சார், அஸ்வின், நான் கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த அப்டேட்ஸ் வந்து உங்கள் டீமுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதுக்கு தான் கூப்பிட்டேன், ஓகேவா? சார், அந்த அப்டேட்ஸ் நேற்று ஈவினிங் வந்ததா சொல்கிறீங்க? எஸ் சார். ஆக்சுவலாக நேற்று ஈவினிங்கே கிளைண்ட்ஸ் அந்த மெயில் அனிதா மேம்க்கும் அனுப்பியிருந்தாங்க சார். ஸோ அனிதா அந்த டைமே ஒரு ஷார்ட் மீட்டிங் வச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் சார் போனாங்க. வாட்? பட் இந்த மெயில் ஆக்சுவலாக பார்த்தா 6:15க்கு மேலே தான் வந்திருக்கு. அது வரையும் வீட்டுக்கு போகாமையா இருந்தீங்க எல்லாரும்? சார், ஆக்சுவலாக நேற்று கொஞ்சம் அசைன் பண்ண ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்தது சார். அதனால டீமாக கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு 6:30 வரையும் இருக்கலான்னு பிளான் பண்ணி தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மெயில் வந்ததுனால அனிதா ஒரு ஷார்ட் மீட்டிங் வச்சு ஒரு 6:45க்கு மேலே தான் சார் வீட்டுக்கு கிளம்பணும். வாட்? பட் லேடிஸ்க்கு கேப் 6:30 வரையும் தானே இருக்கு. அதுக்கப்புறம் போகணுன்னா எப்படி போனாங்க? சார், ஆக்சுவலாக அஞ்சலியும் காவ்யாவும் இங்கே பக்கத்தில் இருக்க பிஜிலேருந்து தான் சார் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அவங்க அங்கே போயிட்டாங்க. அனிதா மேம் மட்டும் பஸ்ஸில் தான் சார் போயிருப்பாங்க. ஓகே அஸ்வின், அந்த அப்டேட்ஸ் பற்றி கேட்கலான்னு தான் நான் கூப்பிட்டுருந்தேன். ஓகே அஸ்வின், யூ கேன் டூ யுவர் ஒர்க். ஓகே சார், தேங்க்யூ. ஷிட், அப்போது அனிதா நமக்காக தான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. ச்சே, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நானாச்சும் பிக்கப் பண்ணி கொண்டு போய் வீட்லயாச்சும் விட்டுருக்கலாம். லேட்டாக தான் வீட்டுக்கு போயிருப்பாங்க போலயே. என்னடா இது, விசேஷ வீடு, யாரையுமே வீட்டில் காணோம். சுமதி,
கோமதி. அடடே, வாங்க வாங்க சாந்தி வாங்க. முன்னாடியே சூர்யா கிட்ட கேட்டேன், அவன் நீங்க அப்புறமா வருவீங்கன்னு சொன்னா. பரவாயில்லையே, இன்னைக்கே வந்துட்டீங்களே. அண்ணா வரலீங்களா? அவர் எங்கெங்க எங்க இருக்காரு? அவரு பெங்களூர் போயிருக்காரு, ஏதோ பிசினஸ் விஷயமா. வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். அதான் சரி, இந்த விசேஷத்துக்கு காலையில போறதுக்கு இன்னைக்கு நைட்டே வந்துடலாமேன்னு வந்துட்டேன். சரிங்க, உள்ள வாங்க. நிச்சயதார்த்த வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு. நீங்க இல்லைன்னு மட்டும்தான் குறை. நீங்களும் வந்துட்டீங்கல்ல, இனிமே களை கட்டிடும். வாங்க. எனக்கும் என் மகளை பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. அன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டும் என்னால் வர முடியல. கண்டிப்பாக நாளைக்கு பார்த்துடணும். அட, கண்டிப்பாக பார்த்துடலாம். இவ்வளோ ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் மகளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு தானே உரிமை இருக்குது. கண்டிப்பாக பார்த்துருவீங்க. அதுக்குள்ளே பார்க்கணுன்னு உங்களுக்கு அவ்வளோ அவசரமாக இருந்தால் என்கிட்ட ஃபோட்டோ வேணா இருக்குது. ஃபோட்டோ பார்க்குறீங்களா இல்லை நேரில் பார்த்துக்கிறீங்களா? அட, ஃபோட்டோ இருக்குல்ல, அப்போ எனக்கு ஃபோட்டோ காட்டுங்க. வாங்க வாங்க. சரிங்க, வாங்க. என்னடா இது, வீட்ல யாரையுமே காணோம். அம்மா, அம்மா. வாப்பா தம்பி. அப்பா, காலையிலேருந்து உன்னதாயா எதிர்பார்த்துட்டே இருந்தோம். எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் இருக்காங்க. என் பையன் மட்டும் இன்னும் வரவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். வந்துட்டான். நீ வந்தோடனே தான் என் வீடே கலகலன்னு இருக்கு. உள்ள வா. என்னம்மா அப்புறம் அண்ணா நிச்சயதார்த்தத்துக்கு நான் இல்லாமையா? அதெல்லாம் குடுகுடுன்னு வந்துட மாட்டேனா என்ன? ஆமா, நாளைக்கு என்கேஜ்மெண்ட். வீட பார்த்தா கலகலனே இல்லாம ஏதோ அமைதியா இருக்கு. அண்ணா, வாயா கவினு, வா வா. என்னம்மா, வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? நம்ம அண்ணா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் இல்லாமையா? அதெல்லாம் எங்க அண்ணாவோட நிச்சயதார்த்தம் கூட தம்பி இல்லாம நடக்காது, சரியா? நீ வந்த அப்புறம் தாயா வீடே நல்லா இருக்கு. என்ன வாளுங்க ரெண்டுங்களும் அமைதியா இருக்கீங்க? அம்மா அங்க பாச புராணம்லாம் முடியட்டோம்னா அதுக்கப்புறம் நாம பேசிக்கலாம், சரியா? பாவம், காலையில இருந்து ரெண்டு அம்மாவும் வாசலையே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. என் கவின் பையன் வரல, கவின் பையன் வரலன்னு. அதனால கொஞ்ச நேரம் அவங்க ஆசை தீர பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் உங்களை நாங்க வச்சு செய்றோம், சரியா? அது சரி. ஆமா, அண்ணனுங்களா எங்கடி காணோம்? அண்ணா, அண்ணனுங்க ஏற்கனவே மேல ஒரு கூட்டமே போட்டாச்சு. எல்லாரும் உட்காந்து மேலதான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒருத்தர் தான் மிஸ்ஸிங்னு பேசிட்டே இருந்தாங்க, வந்துட்டீங்க. ஓ, ஓகே ஓகே. அப்ப முதல்ல போய் எங்க அண்ணனுங்கிட்ட ஒரு சின்ன அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வரேன், சரியா? ஏ வாளு, இந்த பெட்டி எடுத்து உள்ள வச்சிரு. ஏ அண்ணா, வந்த உடனே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்ட பத்தியா உனக்கு? அட செய்யடி. அண்ணாக்காக இது கூட செய்யலனா எப்படி? என் பாச தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அண்ணாக்கு வேலை செய்யலனா எப்படி? ஓடுங்க ஓடுங்க, குடு குடு குடுன்னு இந்த பெட்டியை வச்சுட்டு சூடா டீ காஃபி போட்டு ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வருவீங்களா? ஓகேவா? இப்படி பேசதான் ஆளே இல்லாம இருந்துச்சு. என் சின்ன பையன் வந்தாதான் இப்படி பேசுறதுக்கே ஆளு. என் தங்கம்டா நீ. உங்களுக்கு பேசுறதுக்கு ஆளு நாங்க 2 பேரும் தான். பாவம், எப்ப பார்த்தாலும் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு வேலை வாங்கிட்டே இருப்பான். டே அண்ணா, இந்த டைம் மட்டும் நீ வேலை வாங்கின, நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், பாத்துக்கோ. அட, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப 2 தங்கச்சிங்களும் அண்ணா மேல எவ்வளவு பாசமா இருப்பீங்கன்னு காட்டணும், சரியா? அதனால குடுகுடுன்னு ஓடி போய் நல்ல சூடா டீ காஃபி போட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொண்டு வருவீங்களாம், ஓகேவா? ரொம்ப நாள் ஆச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு. ஓடுங்க ஓடுங்க. என்னடா, நான் சொன்னதுல இருந்து சந்தோஷமா சிரிப்பேன்னு பார்த்தா இப்படி அமைதியா இருக்கேன். நாளைக்கு போலாம் தானே? கண்டிப்பா அனிதா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, போலாம்ல? அண்ணா, எனக்குமே அனிதாக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கணும் தான் இருக்கு. ஆனா அப்பா எப்படின்னா விடுவாரு? எனக்கு பயமா இருக்குண்ணா. அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரே. நீ எதுக்கு அதெல்லாம் பயப்படுற? அப்பா கிட்ட எப்படி பெர்மிஷன் வாங்கணும்னு அண்ணாக்கு தெரியும். அண்ணா வாங்கிக்கிறேன், சரியா? நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. என் தங்கச்சி நாளைக்கு அழகா ரெடியாகி வரணும். ம். ஆமா நித்யா, அண்ணா கூட போயிட்டு வா. எப்ப பார்த்தாலும் எங்கேயுமே போகாம வீட்லயே தானடா இருக்க. மிஞ்சி மிஞ்சி போனா கோவிலுக்கு போயிட்டு வர, அவ்வளோதானடா தங்கம். ஒன்றும் இல்லை, அப்பா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு தான் இருப்பாரு. அதான் அண்ணா சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றான்ல. அண்ணா கூட போயிட்டு வா. அந்த பொண்ணை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நானும் அந்த பொண்ணை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னால் தான் பார்க்க முடியல. சரி, கல்யாணத்துக்கு குடும்பத்தோடு போயிட்டு வரலாம். இன்னைக்கு அந்த பொண்ணு தான் உன்னை பார்க்கணும், உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்குல்ல. போயிட்டு வாடா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா. இருந்தாலும் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. நீங்கள் வேணா பார்த்துட்டே இருங்க. எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாரோ எனக்கு தெரியல. இங்க பாரு நித்யா, நான் அனிதா கிட்ட சொல்லிட்டேன் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு, சரியா? அப்பா கிட்ட எப்படி பெர்மிஷன் வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ நடுவுல பூந்து எதுவுமே சொல்லாம இருந்தாவே போதும், சரியா? அப்பா கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். ஆஃப் டே தான், நாளைக்கு காலையில போயிட்டு மத்தியானம்லாம் வீட்டுக்கு வந்துருவோம். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போகணும், ஓகேவா? சரிங்கண்ணா, எனக்குமே அனிதா அக்காவை பார்க்கணுன்னு தான் இருக்கு. வரேண்ணா.
ம் ஓகேடா. அப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்கோ சரியா? எப்பயும் வீட்டில் போடுற மாதிரி ஆஃப் சாரி போடாத, கொஞ்சம் கிராண்டாக போட்டுக்கோ. ம். ம் சரிங்கண்ணா. அண்ணா அப்புறம் கிஃப்ட்லாம் எதாவது கொடுக்கணும்ல, இல்லைன்னா நல்லா இருக்காதே. ஏதாச்சும் gift வாங்கிட்டு போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இவங்க சிம்பிளாக தான் பண்ணுறாங்க. அதனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோதான் இருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டேன், மாப்பிள்ளை யாருன்னு கேட்க மறந்துட்டேன். சரி விடு, நாளைக்கு போகிறப்ப தான் நேர்லே பார்க்க போகிறோம்ல. ம் சரிங்கண்ணா. அனிதா அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் தானே அமையணும். அவங்க என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். சரிடா.